வெல்கம் டு கோர்ஸ் அப்டேட். ஸோ நம்ம சேனலில் ஸ்பெசிஃபைடாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியோட அப்டேட்லேருந்து எல்லா கோர்ஸ் அப்டேட்டையும் நம்ம சேனல் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டே இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லைடிங் அப்ளை பண்ணிவிட்டு வந்தவங்க எல்லாருக்குமான ரிசல்ட் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. விச் மீன்ஸ் ஸ்லைடிங் 2ஓட ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. எப்போல்லாம் நமக்கு ஸ்லைடிங்கோட ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகுதோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நியூ அலாட்மெண்ட்டும் எவ்வளோ வேகன்சி ஃபார்ம் ஆகிருக்கோ அந்த வேகன்சி எல்லாத்தையும் ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அட்டன் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நியூ அலாட்மெண்ட்டை கொடுப்பாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அகாடமிக் ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் 2ஓட ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, பேஸ் 3க்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான லிஸ்ட்டும் ரிலீஸ் ஆகிருக்கு. சரிங்களா? இதோட அஃபிஷியல் ப்ரூஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். இல்லை அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா வெப்சைட்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதை பற்றின ஃபுல்ஃபில் டீட்டெயில் இதில் பேச போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நியூவாக வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில் ஸ்லைடிங் கொடுத்துட்டு வந்தவங்களுக்கு, அதாவது ஃபஸ்ட் ரவுண்டு சிவி போயிட்டு செகண்ட் ரவுண்டு சிவி போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்லைடிங் 2ஓட ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸ்லைடிங் 2ஓட ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆனப்போவே நியூ அலாட்மெண்ட்டும் வரும். சரிங்களா? எத்தனை பேருக்கு சார் நியூ அலாட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஆல்ரெடி அங்கே சிவி அட்டன் பண்ணவங்கள்ட்டேருந்து கிடைச்ச டேட்டாவில் நியர்பை பார்த்தீங்கன்னா ஒரு 930 சீட் வரைக்கும் நமக்கு வேகன்சி வரும் அப்படின்னு நம்ம யோசித்தோம். ஆனால் இப்போ இதை விட ஹியூஜ் நம்பர் வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. எஸ், 1091 பேருக்கு, நல்லா கவனிச்சுக்கோங்க, 1091 பேருக்கு நியூ அலாட்மெண்ட் வந்து வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இவ்வளோ வேகன்சி வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். 1732 வேகன்சி வந்து போன அலாட்மெண்ட்டில் வந்தது. சரிங்களா? அதில் இப்போது அவங்க எவ்வளோ பேருக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நியர்பை ஒரு 700 பேர் கூட அவங்க ஜாயின் பண்ணல. ஓகேவா? மறுபடியும் இந்த 1091 பேருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நியூ அலாட்மெண்ட் வந்து வந்திருக்கு. இது எவ்வளோ பெரிய ஹாப்பியான நியூஸ். அப்போ அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அப்போ கட் ஆஃப் லெவல் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரெடியூஸ் ஆகிருக்கும். நான் அடுத்தடுத்த வீடியோஸில் கட் ஆஃப் லெவல் எவ்வளோக்கெல்லாம் சீட்டு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நான் போடுறேன். சரிங்களா? இப்போ உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்கிறது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த 1091 பேருக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஏன்னா நியூ அலாட்மெண்ட் எடுத்தவங்க இவங்க எல்லாருக்கும் சிவி பிளான் பண்ணணும். ஸோ சிவியை பிளான் பண்ணிட்டாங்க. என்னைக்கு சார் அப்படின்னா கம்மிங் 14th. சரிங்களா? ஆகஸ்ட் 14ஆம் தேதி சிவியை வந்து பிளான் பண்ணிட்டாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் வேணுமோ எல்லா சர்டிஃபிகேட்ஸையும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கான கண்டிப்பாக உங்களுக்கு இன்வைட் மெயில் வரும். ஸோ அந்த மெயிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3 ஷெட்யூலாக அவங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 11:30க்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2:30க்கு. சரிங்களா? மொத்தமாக 3 ஷெட்யூலாக பிளான் பண்ணி சிவியை பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 1091 பேருக்கும் 14/8. சரிங்களா? இப்போது சிவி நடக்க போகுது. ஸோ யார் யாருக்கெல்லாம் நியூ அலாட்மெண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் லிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு மெயில் போய் செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக சீட் நாட் அலாட்டட்னு வந்திருக்க கேண்டிடேட்டுக்கெல்லாம் மெயில் வந்து வந்திருக்க சான்ஸ் உண்டு. இல்லை அப்படின்னா நீங்கள் டிஎன்ஏவோட அஃபிஷியல் வெப்சைட் போயிட்டு உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே என்ட்ரு ஆகி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட் நாட் அலாட்டட்னு இது வரைக்கும் இருந்திருந்ததுன்னா, இன்றைக்கி சீட் அலாட்மெண்ட் வந்திருந்ததுன்னா அங்கே சீட் அலாட்மெண்ட்னு இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த அலாட்மெண்ட் ஆர்டரையும் ஒரு காப்பி டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. 10th 12th மார்க் ஷீட்டு. தென் நீங்கள் ரிசர்வேஷனுக்குள்ளே வர்றதுனால ரிசர்வேஷன் பாலிசியில் தான் உங்களுக்கு கட்டாயமாக சீட் வந்து அலாட் ஆகிருக்கு. அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க. டிசி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்துலேயும் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அவங்க சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான ஒரு ஐடி ப்ரூஃபை நம்ம வச்சுக்கிறது சேஃபு. ப்ளஸ் 20,000 அட்மிஷன் பேமெண்ட்டு அதையும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடணும். மேக்ஸிமம் இப்போ சிவி போகிற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா டைம் கொடுக்குறாங்க. அன்றைக்கி நீங்கள் 20,000 கட்டணும்னு கிடையாது. ஒரு 2 நாள் நமக்கு டைம் கொடுத்து கூட அவங்க செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் போகிறப்பவே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 20,000 பேமெண்ட்டை கொண்டு போயிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா த்ரூ ஆன்லைனில், ஏன்னா லாஸ்ட்டாக சிவி போன எல்லாருக்குமே பணத்தை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே கட்டிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. எல்லாருமே ஆன்லைனில் வந்து அவங்க டைம் கொடுத்துருந்தாங்க. ஃப்ரைடே வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருந்தாங்க. அதனால தான் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. சரியா? ஃப்ரைடே வரைக்கும் டைம் கொடுத்துட்டு அது வரைக்கும் யார் யார் கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறாங்க. அதில் கட்டாதவங்களோட லிஸ்ட்டையும் வேகன்சியாக எடுத்துக்கிட்டு அவங்களுக்கும் அலாட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அந்த நம்பர்ஸுக்கும் அலாட்மெண்ட்டை கொடுத்து தான் இன்றைக்கி அலாட்மெண்ட் வந்திருக்கு. ஏன்னா நேற்றுக்கு வரைக்குமே அவங்க டைம் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இப்போவும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டைம் கொடுக்கறதுக்கு சான்ஸ் உண்டு. இருந்தாலும் நீங்கள் 20,000 பேமெண்ட்டையும் மேக்ஸிமம் ரெடி பண்ணி வச்சுக்கிறது சேஃப். த்ரூ ஆன்லைன் மூலமாகவே நம்ம பே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னும் அப்டேட் கண்டினியூஸாக நம்ம கோர்ஸ் அப்டேட் சேனலில் கொடுத்துட்டே இருப்போம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஃபுல்ஃபில்லாக வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு நியூ எஜுகேஷனல் சேனல். உங்களோட 11 சப்போர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? தேங்க்யூ.